ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் கூர்கு ட்ரிப்பு மைசூரும் போயிருந்தோம். அதுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ்ஷு செட்டுலாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேரு, வேஸ்லினோட பாடி லோஷன். கூல் பிளேஸ்னால ஸ்கின்னு ட்ரையாக இருக்குன்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டெர்மாகோவோட சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ். அடுத்து பார்த்திங்கன்னா டெர்மாகோவோட சன்ஸ்க்ரீன் லோஷன். அடுத்து ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் லோஷன். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் சோப்பு, பேப்பர் சோப்பு அது. அடுத்து பர்ஃப்யூம் எடுத்து வச்சுருக்கேன். பர்ஃப்யூம் வந்து எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மேக்கப் ப்ரஷஸ். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் மேக்கோட காம்பேக்ட் பவுடர், கலர் பாரோட ப்ரைமர், ப்ளம்மோட காஜல், கலர் பாரோட ஐலைனர், கன்சீலர் மேபலினோடது, ஐப்ரோஸ்க்கு ப்ரஷ்ஷு, எசன்ஸோட மஸ்காரா, க்ரைலானோட ஐப்ரோ பென்சில். இது லிப் டிண்ட் ப்ளம்மோடது. அடுத்து எமர்ஜென்சிக்கு ஷார்ப்னர் எடுத்து வச்சுருக்கேன், ஐப்ரோ பென்சிலுக்கும் காஜலுக்கும். அடுத்து என்னோடய காண்டாக்ட் லென்ஸும் அதோட சொல்யூஷன். மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாகி பேக் பண்ணி வச்சாச்சு. இது வந்து O3யோட டீடான் ஃபேஸ் பேக்கு. இது வந்து உங்களுக்கு 4 மினிட்ஸ் போட்டால் போதும். ஃபேஸ் பேக்கு நல்ல ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். உடனே டேனிங் எடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது பார்த்திங்கன்னா ஷோல்டர் பேக்கில் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ரஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு, என் ஹஸ்பண்டோட ரஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு, என் பொண்ணோடது, என் பையனோட ரஃப் ட்ரெஸ்ஸஸில் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ட்ராலி வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விஷயமாக கொல்கத்தா போயிருந்தார் ஒரு 1 மந்த்ஸு. அப்போது வாங்கியிருந்தார். அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இந்த ஷோல்டர் பேக்கு. ட்ராலி வாங்கினதுக்கு இந்த ஷோல்டர் பேக்கு ஃப்ரீ. நல்ல பெரிய ஷோல்டர் பேக்கு. இதில் நிறைய துணி வந்து அடைச்சி வச்சிடலாம். அப்புறம் கையில் தூக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஷோல்டர்லேயே போட்டு கொண்டு வந்துடலாம். அப்படியே ஆளுக்கு ஒரு பேக்காக கொண்டு வந்து வச்சிடலாம். இதை ரஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி மூடி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ட்ராலி வந்து இதுதான். இந்த ட்ராலியில் தான் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த ஷோல்டர் பேக்கு. இதுவுமே கொஞ்சம் பெருசு தான், நல்ல பெருசு தான். பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு, எங்கள் 4 பேரோட ட்ரெஸ்ஸஸுமே இதில், வெளியில் போட்டு போகிறதுக்குரிய ட்ரெஸ்ஸஸுமே இதில் நல்லா வச்சாச்சு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் தானே நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸஸ், பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு தேவைப்படாது அவ்வளோவா ட்ரிப்புக்கு. அதனால எங்கள் 4 பேரோட ட்ரெஸ்ஸஸுமே இதில் அடங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன ட்ரெஸ்ஸஸ் என்ன ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டிருந்தேன் ட்ரிப்புக்கு, அப்புறம் கூர்குலையும் மைசூர்லேயும் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்ற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன். எதுக்கும் அங்கே ரூம்லேயே வந்து டவல் வச்சுருப்பாங்க. எதுக்கும் ஒரு 2 டவல் எடுத்து வச்சுருந்தேன். சரி, திடீர்னு சப்போஸ் பத்தலை, மேபி மேக்ஸிமம் 2 டவல் தான் வச்சுருப்பாங்க ரூமில். அதனால சரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 டவல் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா
4 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே உள்ள டவலை 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி 2 டவல் எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாமே நாங்கள் அவுட்டிங் போகிறப்ப போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் தான் இதில் பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில் அப்பப்போ நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனையும் பார்த்துக்கிட்டேன். இது என்னோடய ஸ்ட்ரைட்னரு. ஏன்னா லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ட்ரெயினில் தான் போனோம். அங்கே மைசூருக்கு ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம். 3rd AC தான் எப்போவும் புக் பண்ணுவோம். இந்த தடவை 3rd AC எங்களுக்கு கிடைக்காதனால 2nd AC புக் பண்ணி போனோம். 2nd ACயில் நல்ல ஸ்க்ரீன்லாம் இருக்கும். நாங்கள் 4 பேரும் மட்டும்தான் இருந்தோம் அந்த ஒரு இதுக்குள்ளே. இது நல்லா இருந்துச்சு, அது ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயின் இதுவுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே அப்கமிங் vlogல நீங்கள் வந்து நான் கூர்கும் மைசூரும் எங்கெங்கே சுற்றி பார்த்தோன்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ட்ராலியும் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. பேக்கிங்கே ஒரு பெரிய வேலை தான், அதுவும் முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. அப்புறம் என் பெரிய ஹேண்ட்பேக்கில் ஜோக்கோ ஹேண்ட்பேக் இது. மேக்கப் ஐட்டம்ஸும் ஸ்கின் கேரு 2 கூலிங் கிளாஸு அப்புறம் ஜுவல்லரி ஐட்டம்ஸும் இதில் வச்சாச்சு. இது கொஞ்சம் பெரிய பேக்னால இதில் எல்லாம் அடங்கிருச்சு. இதை நாங்கள் போகிறப்ப கொண்டு போக வேண்டிய ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே இதுதான் நாங்கள் கொண்டு போக போகிறோம். இந்த 3 ஐட்டம் மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல. இதிலே எல்லாத்தையும் வச்சுட்டோம் எங்கள் 4 பேருக்குமே. அப்புறம் லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு ரைஸ் ரெடியாக இருந்தது. அப்புறம் இது ஆம்லேட் போட்டிருந்தேன். ஆம்லேட்டுக்காக ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், சாப்பிட்றப்ப போட்டுக்கலான்னு. இது வந்து மாங்காய் பச்சடி. என் பொண்ணு தான் மாங்காய் பச்சடி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா, அதனால வச்சேன். இது சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் கேர்டு, வெயில்னால ரசம் வேணான்ட்டாங்க எல்லோரும், அதனால கேர்டு எடுத்துக்கிட்டோம். இப்போவும் ரசம் தான் வைப்பேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். கிளம்பியாச்சு ரெடியாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.